Hi friends, welcome back to the Internet of YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஏற்கனவே நீங்க வந்து அப்ளை பண்ணாம மிஸ் பண்ணிட்டேன், நான் வந்து ஊருக்கு போயிட்டேன், நான் வெளியில போயிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க புதுசா மீண்டும் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கவர்மெண்ட் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ரீசெண்டா போட்ட வீடியோஸ்ல நிறைய பீப்புள் வந்து ப்ரோ நாங்க வந்து அப்ளை பண்ண மறந்துட்டோம், நாங்க வந்து வெளியூர் போயிருந்தோம், நான் ஃபாரின்ல இருந்து இப்பதான் ரீசெண்டா வந்திருக்கேன், அந்த எங்க ஊர்ல வந்து அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாங்க வந்து வீட்டுல இல்ல, நாங்க வந்து ரீஅப்ளை வந்து பண்ணிக்கலாமா, புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து நாங்க வந்து அப்ளை பண்ணலாமா நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. தாராளமாக நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்றேன். நீங்க நம்ம மத்தவங்க மாதிரி வந்து ரிஜெக்ட் ஆகாம சரியான முறையில நீங்க வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போறேன்பா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள் யாராவது வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஸ்கீம் வந்து நம்ம தமிழ்நாட்டு சிஎம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டம் வந்து ஆக்சுவலா வந்து பெண்களுக்கு உண்டான ஸ்கீம். மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து 1000 rupees வந்து கிரெடிட் பண்றாங்க. அவங்களுக்கு உண்டான எக்ஸ்பென்ஷனுக்கு, அதாவது அவங்களுக்கு தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் உதவித்தொகையா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஸ்கீமுக்கு வந்து கிட்டத்தட்ட 100% வந்து 75% மக்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. 35% மக்களுக்கு வந்து இன்னும் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கான ஆப்ஷன் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நிறைய மக்கள் இது இடையில வந்து புதுசா இது வரைக்கும் நாங்க அப்ளிகேஷனே வந்து போடல, ஃபார்ம் வந்து வாங்கல அப்படிங்கறத நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்க அப்ளிகேஷன் வந்து வாங்கணும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து இ சேவையில வந்து அப்பீல் பண்ற ஆப்ஷன் மட்டும் தான் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது வந்து இசிஐயோடைய டேஷ்போர்டு. அதுல ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம் சொல்லிட்டு புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து நேற்று ஈவினிங் வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கு. இது வந்து சிட்டிசன் போர்ட்டல் வந்து எனபிள் ஆகல, பிரான்சிஸ் ஐடியில மட்டும் எனபிள் ஆயிருக்கு. சரிங்களா, டிபார்ட்மெண்ட் லாகின்ல. அதுல வந்து அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அப்பீல் பண்ற ஆப்ஷன் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்பீல் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் இ சேவையில வந்து இப்போதைக்கு கரண்டா வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அந்த அப்பீல் அப்படிங்கிற ஆப்ஷனுமே 100% முழுமையா இன்னும் வந்து ப்ராசஸ் வந்து நடக்கல. ஸோ நீங்க மேல்முறையீடு வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்க. எல்லா ஒர்க்கும் சர்வர் எல்லாமே வந்து சரியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க நேரஸ்டா இருக்கக்கூடிய இ சேவை மையத்துல நீங்க அப்பீல் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்பீல் பண்றதை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பேசல. ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் வந்து இப்படி வந்து போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். நேத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த டீம் ஆக்சுவலா வந்து இந்த ஒரு ஸ்கீமுக்குன்னு சொல்லிட்டு தனியாவே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு உதவி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மையத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது நீங்க உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய கலெக்டரேட் நீங்க வந்து கேட்டீங்கன்னாலே சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து இந்த உதவி மையம் அப்படிங்கறத வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்க உதவி மையத்துல மட்டும்தான் இப்போதைக்குன்னு போயிட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்து நீங்க வந்து பண்ண முடியும். இ சேவை மையத்துல வந்து ஜஸ்ட் வந்து அப்பீல் மட்டும் தான் பண்ண முடியும். பட் இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிசன் போர்ட்டலையும் நீங்க வந்து லாகின் பண்ணி செக் பண்ணும்போது புதுசா அப்ளிகேஷன் வந்து நீங்களே வந்து பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கிறதுக்காக ஆபீசர் லாகின்ல தான் வந்து பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்க நேரடியா போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு யாரு பேருக்கு அப்ளை பண்றீங்களோ 21 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க தான் இதுக்கு வந்து பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஃபேமிலி ஹெட்டா இருந்தாங்கன்னா ஓகே தான். சரிங்களா, ஃபேமிலி ஹெட் யாருக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ பெண்கள், அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய ரேஷன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், அவங்களுடைய மொபைல் நம்பர் இது மட்டும் இருந்தாலே போதும். இது நாளை மட்டும் கையில இருந்து எடுத்துட்டு போய்க்கோங்க. வேற எதுவும் வந்து தேவை கிடையாது. ஜெராக்ஸ்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. எல்லாமே ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போங்க. அவங்க ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க, அதை கரெக்டா ஃபில்அப் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதார் கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து சீடிங் ஆயிருக்கோ, அதாவது மேப்பிங் ஆயிருக்கும், அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா இன்னமும் பெட்டரா இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். நீங்க இந்த முறையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க மறுபடியும் திரும்ப மேல்முறையீடு பண்றதுக்கு நீங்க அங்கங்க அலையிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதனால ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணும்போதே ரொம்ப சிறப்பா நம்ம கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்ப 75% மக்கள் வந்து சரியான முறையில வந்து பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு சரியான முறையில தான் பண்ணிருக்காங்க. ஆதார் கார்டுல எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து மேப்பிங் ஆயிருக்கோ, அதாவது சீடிங் ஆயிருக்கோ, அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்குதான் அமௌண்ட் வந்து கிளைம் அதாவது செட்டில் பண்றாங்க. சில பேருக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கனரா பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அவங்க ஆதார்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய வந்து கேவிபி பேங்க், கரூர் வைசிய பேங்க் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணும்போது மேனுவலா
ஆதார்ல எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி விடுறாங்க. இது வந்து ஆதார் பேமெண்ட் எனவல் சிஸ்டம் மூலியமா ஆதார் பேமெண்ட் சிஸ்டம் மூலியமா உங்களுக்கு வந்து இது வந்து நடைமுறையில இருக்கு. சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? இது வந்து மேனுவலா வந்து பண்றதுக்கு விஷயம் வந்து கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் தான். ஆதார் பேஸ் பண்ணி தான். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு இல்லாம நம்ம உயிர் வாழ்றதுக்கான சரித்திரமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உங்களுடைய ஆதார் நம்பர் வச்சுதான் அடுத்தடுத்து உங்களுடைய ஃபுல் ஜாதகத்தையே வந்து எடுக்கணும் அப்படின்னா ஆதார் நம்பர் ஒன்று இருந்தா போதும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கவர்மெண்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஆதார் கார்டை வச்சுதான் அடுத்தடுத்த ஒரு குடிமகனா இருக்கும் அப்படின்னா அடுத்த ஆதார் வச்சுதான் உங்களுடைய அடுத்த விஷயத்த நம்ம வந்து பண்ண முடியும். சரிங்களா? அப்படிங்கறதுனால ஆதார் கார்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்க பேரு, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே கரெக்டா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல மிஸ்மேட்சா இருக்கு, ரேஷன் கார்டுல மிஸ்மேட்சா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்லாம எல்லா டாக்குமெண்ட்லயுமே வந்து கரெக்டா பேர் இருக்கிற மாதிரி நீங்க வந்து இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய ஃப்ரீ டைம்ல எப்பயாச்சும் வந்து லீவ் கிடைக்குது அப்படின்னா அந்த லீவ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற விஷயத்துக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகாம இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு அலையிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கை உங்களுக்கு வந்து சொல்றேன். ஒரு இம்பார்ட்டன்டான இது சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் பேர் எப்படி இருக்கோ அதே போல டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், அதே போல அட்ரஸ் இருக்கிற மாதிரி நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எல்லாமே ஆன்லைனுக்கு வந்தாச்சு. நீங்க ஆஃப்லைன்ல தாண்டி ஆன்லைனுக்கு வந்தாச்சு. ஆன்லைன்லயே நீங்க வந்து அப்ளை பண்ண போய் ஆப்ஷன் எல்லாமே வந்து கவர்மெண்டே வந்து அப்டேட் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? எல்லாமே நம்ம சேனல் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உதவி மையத்தை தான் கான்டாக்ட் பண்ணணும். சரிங்களா? அது கான்டாக்ட் பண்றதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது வந்து ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் நீங்க வந்து போடுறது சம்பந்தமா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு, நான் வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. 04425692008 அப்படிங்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் நீங்க வந்து லேண்ட்லைன் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? வேற ஃபர்தரா உங்களுக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உதவி திட்டத்து சம்பந்தமா உங்களுக்கு வந்து அப்பீல் பண்ற ஆப்ஷன் வந்து அப்டேட் வரும்போது கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இப்பவே நம்ம சேனலோட நீங்க வந்து இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா இப்பவே நம்ம இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஒன் டைம் அது செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.